நீங்க போதையில் இல்ல. நான் போதையில் இல்லை. நான் போதையில் இருக்கிறேன். அது தெரியல. அப்ப என்னை வந்து போதையில் இருக்கேன்னு நீங்க சொல்ல போறீங்க. நான் சொல்றேன் நீங்க போதையில் இருக்கீங்க. சும்மா வந்து வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ யாரோ ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், ஒரு நடிகை மாட்டிக்கிட்டான். உடனே தமிழ்நாடு போதையில் முடிக்க விட்டு பெரியாரும் அண்ணாவும் தான் முதல்ல சாராயம் காய்ச்சினவங்க இந்தியாவிலேயே பூலோகத்திலேயே. துடிக்கிறவங்களும் வாய் மூடிட்டு இருக்கீங்க. ஏன் துடிக்கிறீங்க, பதறீங்க? திமுக குற்றவாளின்னு சொல்லி நான் கவலைப்படாதீங்க. அதுக்கு தானே சேனல் நடத்துறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தாக்கா பெரியாரையும் அண்ணாவையும் முருகனையும் தவிர்த்து விட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இந்த மாநாடு ஒரு உதாரணம். வணக்கம் சார். சார், இப்போது தமிழகத்தில் வந்து போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சு அப்படின்ட்டு சில தகவல்கள் வருது, உண்மை சம்பவங்கள் வெளியே வருது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? தமிழ்நாடு பூரா போதையில் மூழ்கி அப்படியே கிடக்குறாங்க. அப்படியே யார் கிடக்குறாங்களோ இல்லையோ, டிஜிட்டல் மீடியா போதையில் முழுக்க மூழ்கி கிடக்கு. வர்றவங்களாம் போதையில் மூழ்கி கிடக்குங்க. அப்போ நீங்கள் போதையில் இருக்கீங்களா? இல்லை, தமிழில் கேட்குறேன். நீங்கள் போதையில் இல்லைல்ல. நான் போதையில் இல்லை. நான் போதையில் இருக்கேன்னா அது தெரியல. தெரியாது. அப்போ என்னை வந்து போதையில் இருக்கேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் போதையில் இருக்கீங்க. சும்மா வந்து வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ யாரோ ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், ஒரு நடிகை மாட்டிக்கிட்டான். உடனே தமிழ்நாடு போதையில் முடிக்க விட்டது. இப்போது தமிழக திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் தாங்க அதுக்கு முன்னாடி போதை கண்டுபிடிச்சதே கிடையாது. தெரியாத உங்களுக்கு? தெரியாது. அண்ணாதுரை தாங்க முதல்ல பெரியாரும் அண்ணாவும் தாங்க முதல்ல சாராயம் காய்ச்சினவங்க இந்தியாவிலேயே பூலோகத்திலேயே. அப்படி புது தகவலாக இருக்கு. அது போடுங்களேன். அதுக்கு தானே சேனல் நடத்துறீங்க. அண்ணாவும் யாரு? பெரியார் தான் முதல் இந்தியா பூலோகத்திலேயே சாராயத்தை காய்ச்சினவங்க. அவங்க தான் அசுரர்கள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓ, அதனாலதான் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குதா? ஆமா, அதனால தான் நடக்குது. இப்போ உங்க இதுல வந்து எல்லாரும் போதையில மூழ்கி கிடக்குறீங்க. இப்போ நடுராத்திரில வந்து உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றது? இல்லை சார், திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, மற்ற ஆட்சியில் இப்படி இருந்துச்சு. இப்போ வந்து அதிக செய்திகள் வருது. இப்போ கஞ்சா நியூஸ் நிறைய வருது. இப்போ அது என்ன காரணமா இருக்கும்? வரத்தான் செய்யும். வேலை வாய்ப்பு இருக்குதா? வேலை வாய்ப்பு இருக்குதா? கடந்த 10 ஆண்டு காலமாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் நடந்திருக்கக்கூடிய தொழில் புரட்சி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பெரிய தொழிற்சாலை மோடி வந்து திறந்தாரு, பாஜக திறந்துச்சு. ஏதாவது ஒரு தொழிற்சாலை சொல்லுங்க. இல்லை, திறந்தாலும் நம்ம சொல்ல மாட்டோம்ல. அதை விடுவீங்களா? கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் எந்த வகையான முன்னேற்ற திட்டங்களும் நடக்கவில்லைங்கிறது தான் சிஏஜி அறிக்கை. சிஏஜி யாருன்னு தெரியுமா? தெரியும். இப்போ இன்னும் ஒரு கேள்வி, இதை கேள்வி மட்டும். திமுக சாதனைகள் இப்போ ஆட்சியில் நிறைய பண்ணியிருக்கா, பாஜக அதிக சாதனைகள் பண்ணியிருக்கா மட்டும் சொல்லுங்க சார். நலத்திட்டங்கள் மக்களுக்கு செய்யற நலத்திட்டங்கள்ல பாஜக தான். ஏன்னா திமுக அவ்வளவு சாதனை பண்றாங்க. மாடல் அதை சொன்னா நீங்க ஒத்துக்க போறது இல்லையே. இந்த கேள்வி கேட்கும் போதே தெரியல. எவ்வளவோ திட்டங்களை வந்து அவங்க விளம்பரப்படுத்தியிருக்காங்க, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு திமுக அதிகமாக செஞ்சதை பாஜக செஞ்சதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். பாஜக பேசக்கூடாது, கம்பேர் பேசக்கூடாது. கம்பேர் பண்ணிக்கல. பாஜக செஞ்ச சாதனைகளும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் திமுக செஞ்ச சாதனை நான் சொல்றேன். எனக்கு தெரியாது, திமுக பத்தி எனக்கு தெரியாது. பாஜக செஞ்ச சாதனை நீங்க கம்பேர் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்குல்ல. பாஜக என்ன செஞ்சதுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இல்ல, நான் திமுக செஞ்சது அப்புறம் சொல்றேன், பாஜக செஞ்சது சொல்லுங்க. திமுக பண்ண நான் சொல்றேன், பாஜக செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்போ 2 பேரும் சண்டை போட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியல, என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் கேள்விக்கு நான் சொல்றேன். முதல்ல பாஜக செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாஜக சாதனை கேள்வி கேட்டீங்கல்ல. இருங்க, உங்க கேள்வி என்ன? பாஜக அதிகம் செய்ததா திமுக என்ன சொன்னீங்க? பாஜக தான் செய்தது. உடனே அதுக்கு ஏன் போறீங்க? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னது வந்து பாஜக அதிகம் செய்ததா திமுக அதிகம் செய்தது? ஆக உங்க கணக்குல பாஜக ஏதோ செஞ்சிருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சதான் இந்த கேள்வி கேட்டீங்க. அந்த பாஜக இரண்டு அரசாங்கம் அதான் இருங்க. நான் முடிக்கிறவங்களும் வாய் மூடிட்டு இருக்கேன். ஏன் துடிக்கிறீங்க, பதறீங்க? திமுக குற்றவாளின்னு சொல்லி நான் கவலைப்படாதீங்க. பாஜக என்ன செஞ்சதுங்கிறது முதல்ல சொல்லுங்க. என்னென்ன நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைகள் செஞ்சதுங்கிறதெல்லாம் வரிசையா சொல்லுங்க. ரீசெண்டா முருகன் மாநாடு நடத்துனாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய இதுவரை முருகனை நமக்கு தெரியாது இல்ல. முதல் முறையா முருகனை வந்து அவங்க தான் நடத்தியிருக்காங்க. முருகனை யாருக்கு தெரியும்? தென்னாட்டுக்கு யாருக்காவது முருகங்கிறது தெரியுமா? காந்தராஜுங்கிற என் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. காந்தன்னா முருகன் அர்த்தம். காந்தன்கிற பேர் எதுல வருது தெரியுமா? முதல்ல உங்களுக்கு தமிழ் தெரியும். தமிழ் தெரியும். தமிழ் தெரிஞ்சவங்க தான் காந்தன். 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 காந்தன்.
ஏன்னா பாஜக ஆடு உங்களுக்கு அது தெரியுமா தெரியும். நீங்க எப்படி ஒரு முத்திரை குத்துறீங்க பாஜக? நீங்க திமுக நான் முத்திரை குத்துட்டா? நீங்க திமுக. ஆமா நான் திமுக தான். அதுல நான் கர்வமா தான் சொல்றேன், நான் திமுக தான். பாஜக சங்கி மாதிரி நீங்க திமுகவோட சங்கியா இல்ல வேற பேர் வச்சுங்க, எனக்கு ஆட்சேபணம் இல்லை. நான் மானஸ்தேன், நான் சூத்திரம் இல்லை. புரியுதா? நீங்க சூத்திரனா உங்களை ஏத்துக்கிட்ட போறது எனக்கு ஆட்சேபணம் இல்லை. காந்தராஜுங்கிற பேருக்கு அர்த்தம் காந்தன் என்றால் முருகன் அர்த்தம். இது எதுல வருதுன்னா மணிமேகலைங்கிற ஒரு காப்பியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஐம்பெருங்காப்பியங்கள்ல 3வது பக்கத்திலேயே வரும். காவிரி நீர் குடகுல இருந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு உள்ளார வருதுங்கிறதுக்கு காந்தன் என்கிற சோழன் வேண்டிக் கொண்டதனால் குடகுல அந்த இடத்துல உருவாகின காவிரி தமிழ்நாட்டுக்கு வருது அப்படிங்கிறது தான் முதல் பாடமே. அந்த காந்தரா அந்த குடகுக்கு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு அடுத்த ஆளுக்கு பேர் வந்து காந்தராஜுங்கிற பேர் காமன் பேர். நான் வந்து எங்கள் குடும்பம் ஒசூரில் இருந்தபோது பிறந்ததுனால அந்த பேரை வச்சாங்க. எனக்கு ஒசூரில் இருந்ததுக்கு அடையாளமே அந்த பேரை வச்சாங்க. நான் வந்து இது வந்து என்ன இந்த பேரை வச்சுருக்காங்களே, நான் பேரை மாற்றத்துக்கு இது பண்ணும்போது என்னுடைய தமிழ் வாத்தியார் சொன்னார், அடா படுபாவி, காந்தனுங்கிற உன் பேரை கொண்டு வந்தாண்டா காவிரியை கொண்டவன் சொல்லி அவரை காட்டுப்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த பேர் வந்து சங்க இலக்கியங்கள் அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அன்னையிலேருந்தே இருக்கிற பேர். நீ உங்கள் இது பிரகாரம் முந்தா நாள் நடத்துகிற முருகன் மாநாட்டுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு முருகனை தெரியும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஓகே, எதுக்கு பாஜக வந்து இந்த முருகனை வந்து தமிழ்நாட்டில் கையில் எடுக்க காரணம் என்ன சார்? வேற வழி இல்லை. இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் வந்தாக்க முருகனை பற்றி தான் பேச்சு ஆகணும். இங்கே ராமனை வந்து பேச முடியாது. ராமனுக்கு எங்கே இருக்குது கோயில்? ராமனுக்கு ஏது கோயில்? பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்கும். ஆஞ்சநேயர் தான் மூல வைக்கிறவங்க. அங்கே இது பண்ணிட்டு போய் என்ன பண்ணோன்னே துளசி தீர்த்தத்தை அந்த அர்ச்சகர் கொடுத்துட்டு அந்த பக்கம் ராமர் இருக்கார், அவரையும் சேவிச்சுட்டு போங்க அப்படின்பாரு. திரும்பி பார்த்தா பாவம் ராம தனியாகவே இருக்க மாட்டான். ராம சீதை கூட இருந்தாக்க விட மாட்டான், லட்சுமணன் பக்கத்துல நிற்பான். அது என்னவோ தெரியாது. ராமமும் போட்ட சீதையும் தனியாக இருக்கிறதுக்கு லட்சுமணன் அலோவ் பண்ணதே கிடையாது, கூட நின்றுக்கிட்டு இருப்பான். பரிதாம அவரையும் பார்த்து கும்பிட்டுப்போம். அதை தவிர ராமனுக்கு எங்கே இருக்குது கோயில்? அதை விட இன்னும் பெரிய கொடுமை கிருஷ்ணனுக்கு எங்கே இருக்குது கோயில்? கிருஷ்ண விஷயத்தில் ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? கண்ணதாசன் பெரிய ஆழ்வாரா மாறினதுக்கு பிறகு தன்னுடைய பிறந்த நாளை கிருஷ்ணன் கோயிலில் கொண்டாட போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டார். அந்த பிறந்த நாளுக்கு கிருஷ்ணன் கோயிலை தேடுறாரு. சென்னையில் எங்கேயுமே காணும். டி நகரில் ஒரு சந்துக்குள்ளார ஒரு கிருஷ்ணன் கோயில் கிடச்சி அங்கே போய் வச்சுக்கிட்டார். கிருஷ்ணனுக்கு அது கூட கிடையாது. ராமனுக்காவது இப்போ ஆஞ்சநேயர் சன்னிதியில் ஏதாவது இடம், கிருஷ்ணன் அது கூட கிடையாது. இவங்களையெல்லாம் கடவுளை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து மாநாடு நடத்த முடியாது. இங்கே வந்தாக்கா நீங்கள் பெரியார் அண்ணா முருகனை பேசி தான் நீங்கள் நடத்தி ஆகணும். வேறு வழி இல்லை. உங்களுக்கு போனி ஆகிறதுக்கு வேறு வழி இல்லை. தமிழக அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மதத்தை கையில் எடுத்து அரசியல் பண்ணுறாங்களே, மதத்தை கையில் எடுத்தா நம்ம தமிழக அரசியலை வெற்றி பெற முடியும். மதத்தை கையில் எடுக்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து சங்கிகள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை தான் இன்றைக்கி நேத்தான் நடக்குது. இல்லை திராவிட நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீமுக்கு போய் கேப் மட்டும் நோம்பு கொண்டாடுறது எல்லாம் அதான் பண்ணுறாங்கல்ல. எல்லாம் முஸ்லீம்கள் எங்களை வந்து சூத்திரன்னு சொல்லி கவலைப்படுது. இல்லை மதம் பார்க்கும்போது பொதுவான முஸ்லீம்கள் வந்து அவங்க வந்து பிரியாணி பண்ணாக்க எனக்கு கொடுக்குறாங்களே, வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்களே. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸுக்கு வந்து கேட்க விட்டு என்னை கூப்பிட்டு இது பண்ணுறாங்களே. சர்ச்சுக்குள்ளார போய் மேரி மாதாவுக்கு மெழுகுவத்தி ஏற்றிட்டு கும்பிட்டு வர்றேன்னு நானே கும்பிட்றேனே. இங்கே என்னால் முடியாது. பெருமாள் கோயிலுக்குள்ளார போக முடியாது, கபாலி கோயிலுக்குள்ளார போக முடியாது, பார்த்தாந்தி கோயிலுக்கு போக. இளையராஜாவே என்ன சொன்னீங்க நீங்கள்? இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது சொல்லி திருப்பி தோர்த்தனீங்கல்ல. அவர் தான் பாவம் என்னென்னமோ வேஷம் போட்டு பார்த்தா நடக்கல. ஆமாம், அவ்வளோ என்னங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு உள்ள விடல. யார் நீ? போ, குடியரசுத் தலைவர்னு வந்துடுவேன் நீ. அப்படி பண்ணீங்க. இப்போ இவ்வளோ இது பண்ணுறாங்களே பாஜக, இந்த வர தேர்தலில் இந்த மாதிரி யுக்தியில் அவங்கள கையில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டாக்குமா? நீங்கள் தான் சொல்லணும் இது எந்த அளவுக்கு போகும்னு பார்க்கணும். 71 இதை ட்ரை பண்ணாங்க. காமராஜர் ராஜாஜி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய இந்துக்களுக்கு சனாதன மதத்துக்கு விரோதி திமுகன்னு சொல்லி இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்லி ஆஃப் இந்தியா அகில இந்திய பத்திரிகை ஸ்பெஷல் எடிஷன் போட்டுச்சு. திமுக வந்து சனாதன மதத்துக்கு விரோதிகள், ராமனை கேவலப்படுத்தினவங்கெல்லாம் போட்டு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. கருத்து கணிப்பெல்லாம் கிளீனாக போட்டாங்க. திமுக அழிந்தது, இந்து விரோதியான திமுக அழிந்ததுன்னெலாம் போட்டாங்க. அந்த தேர்தலில் தான் 234 சீட்டில் 184 இடங்களில் திமுக தனியாக வெற்றி பெற்றது. இவ்வளவுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சியில் தான் இப்போ பாஜக ஈடுபட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தாக்கா பெரியாரையும் அண்ணாவையும் முருகனையும் தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இந்த மாநாடு ஒரு உதாரணம்.
ஓகே. முருகனை கையில் எடுத்தாங்க. பெரியார் அண்ணா படத்தை காட்டுறாங்க. ம். அவங்க கட்சிக்கு தலைவரை காட்டல. ம். பெரியார் பவுனியாவாது. ம். திட்டினாங்கங்கிறது வேற விஷயம். படத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் வந்தது இல்லை. அதான் அவங்களுடைய நிலைமை.